கரெக்டா? அப்படியே கொஞ்சம் சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் சிந்திப்ப இருப்பது ஊடல் வரலாறு. பல யுகங்களுக்கு முன்பு சிவனாருக்கும் பார்வதி தேவிக்கும் நடந்த ஒரு ஊடல் சம்பவம் தான் இந்த ஊடல் வரலாறு. ஊடல் என்றால் கோபம். உலகாளும் நாயகியாக விளங்கும் அகிலாண்ட நாயகி பரசிவனாக விளங்கும் கூத்தபிரானிடம் கோபம் கொள்கிறாள். அதற்கு என்ன காரணம்? அந்த ஊடல் எவ்வாறு தீர்ந்தது? அந்த ஊடல் ஏன் தீர வேண்டும்? அந்த ஊடல் தீரவில்லை என்றால் இந்த உலகமே இயங்காது, ஸ்தம்பித்து போய்விடும். இதன் காரணம் பற்றி தான் இந்த ஊடலை இறைவரே சாமவேதம் பாடி ஆடி தீர்த்து கொண்டதாகவும், தூமொழி பாடும் வாயார், தூமறை பாடும் வாயாராக விளங்கும் சிவபிரான் தாம் விரும்புவது மூவரருடைய சொற்றமிழ் மாலைகளே என்பதனை வலியுறுத்தும் வண்ணம் இந்த ஊடல் புராணத்தினுடைய சாரமாக சிவபெருமான் மிகவும் விரும்பி கேட்பது மூவர் பாடிய திருமுறைகளே என்பதனை விளக்கும் வண்ணம் இந்த ஊடல் புராணம் அமைகிறது. சிவபிரானால் திருவாய் மொழிந்து அருளி செய்யப்பட்டவை 4 வேதங்கள். அதனால்தான் சுந்தரரிடம் மற்ற நீ வன்மை பேசி வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சுனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக இறைவரே சொல்றார் என்றார். தூமறை பாடும் வாயார். தூய வேதங்களை முடிந்த சிவபெருமான் மிகவும் விரும்பி கேட்பது, அது மட்டுமல்ல, சிவனுக்கு ஊதியமாக திகழ்வதும் இந்த திருமுறைகளே. இசையால் பரவும் தம்முடைய சொல் ஊதியமாய் அணிந்தவர்தம் சொற்றுத்துறை என்பது பெரிய புராணம். இனி நாம் ஊடல் வரலாற்றுக்கு வருவோம். சிவபெருமான் தன்னுடைய இடப்பக்கத்திலே உமையம்மையை மாதொருபாகராக விளங்கும் வண்ணம் செய்திருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் சிவபெருமானுடைய திருமுடியிலே கங்கையும் சூடிக்கொண்டார் என்பது எல்லோரும் அறிந்தது. இந்த கங்கையை சிவபெருமான் ஏன் சூடினார் என்பதுதான் ஐயம். பார்வதி தேவிக்கு மிகவும் வருத்தம். நான் இடப்பக்கத்திலே இருக்க சிவபெருமானாகிய கணவராகிய பதியாகிய தாங்கள் கங்கையை எவ்வாறு சூடிக்கொள்ளலாம் என்று கோபித்துக் கொண்டு சிவனாரிடத்திலிருந்து பிரிந்து செல்கிறாள் உமையம்மை. அதாவது சூரியனிடத்திலிருந்து சூரிய ஒளி கதிர்களை பிரிக்க இயலாது. அம்மை என்பது அபின்ன சக்தி என்று அறியப்படும். பின்னம் என்றால் உடைப்பது, அபின்னம் என்றால் உடைக்க முடியாதது. சக்தியை சிவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. ஆனாலும் சக்தியினுடைய ஆற்றல் காரணமாகவும் சிவனிடத்திலே கொண்ட கோபம் காரணமாகவும் பிரிந்து செல்கிறாள். சிவனுக்கு சக்தியெல்லாம் இழந்து எந்த காரியமும் செய்ய இயலவில்லை. உலகம் அப்படியே நின்று விடுகின்றது. உயிர்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போகின்றது. எந்த செயலும் நிகழாமல் அப்படியே எல்லோரும் அடங்கி இருக்கிறார்கள். இது நல்லதில்லையே. உலகம் இயங்கினால்தானே எல்லாம் நடக்கும்.
சிவபிரான் இயங்காவிட்டால் உலகம் இயங்காது. சக்தி இயங்கவில்லை என்றால் சிவனுக்கே இயக்கம் இல்லை. இது எதனால் நிகழ்ந்தது? கங்கையை சிவபெருமான் சூடிக்கொண்டார் என்ற ஒரே ஒரு காரணம். சரி, சிவபெருமான் கங்கையை ஏன் சூடிக்கொண்டார் என்பதை நாம் சற்று அறிவோம். அதாவது பகீரதன் என்ற ஒரு அரசன் நம்முடைய நாட்டை ஆண்டு வந்தான். அவனுடைய மூதாதையர்கள் 60,000 பேர் கபில முனிவரால் சபிக்கப்பெற்று நற்கதி அடையாமல் சாம்பராய் கிடந்தனர். இந்த பகீரதனுடைய மூதாதையர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக 5 புலன்களையும் அடக்கி ஆற்றல் பெற்று அநேக காலம் வஞ்சமில்லாத தவத்தை புரிய சிவபெருமான் அவனுடைய தவத்திற்கு இணங்கி கங்கையை 8 திக்குகளிலும் பாய விட்டாராம். ஏன் கங்கையை பாயவிட வேண்டும்? கங்கை என்பது புனிதமான நதி. இந்த புனிதமான நதி பூலோகத்தில் பாய்ந்தால் எந்த ஒரு தீட்டும் அகன்றுவிடும், தோஷமும் நீங்கிவிடும். அப்ப 60,000 பேர் சபிக்க பெற்ற அந்த தோஷமும் நீங்கும் என்ற காரணத்திற்காக பகீரதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் கங்கையை பாய விட்டார். அந்த கங்கை 8 திக்குகளிலும் பிரவாகமாக பாய்ந்து உலகத்தையே அழித்துவிடும் வண்ணம் இருக்க பகீரதன் பயந்து இறைவனிடத்திலே, இறைவா, இந்த கங்கையை நீ மட்டுமே அடக்க முடியும், இந்த உலகம் இயங்க வேண்டும், எல்லோரும் விடுதி காலம் அதாவது விமோச்சனம் அடைய வேண்டும், யாரும் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடாது என்ற காரணம் பற்றி, அதாவது உலகம் அழிந்து விடாமல் இருக்க பகீரதன் சிவனிடத்திலே வேண்ட அந்த கங்கையை நாமெல்லாம் உய்தி பெறும் வண்ணம், நாமெல்லாம் அழியாமல் சிவனை வழிபாடு செய்யும் வண்ணம் அந்த கங்கையை சூடிக்கொண்டார். அப்ப நம்மை காக்கும் வண்ணம் தான் சிவபெருமான் கங்கையை சடையிலே தரித்துக் கொண்டார் என்பதுதான் இந்த வரலாறு. இதை புரிய வைப்பதற்காகத்தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை புரிந்தார். ஆனால் அம்மைக்கு அந்த திருவிளையாடல் புரியாத காரணத்தினால் கங்கை என்னும் பெண்ணாக நினைத்து எப்படி நீ சூடிக்கொள்ளலாம் என்று இறைவனிடத்திலே கோபித்துக் கொள்ள அந்த வரலாற்றினை அம்மைக்கு உரைக்கும் வண்ணம் அந்த சாமவேதம் பாடி, அந்த சாமவேதம் மூலமாக இந்த ஊழல் ஏன் நடந்தது, கங்கையை ஏன் சூடிக்கொண்டார் என்ற விளக்கத்தை அம்மையிடத்திலே சொல்ல புரிந்து கொண்ட பார்வதி தேவி மீண்டும் சிவனிடத்திலே மாதவிபாகராக இணைகிறாள் என்பதே வரலாறு. இந்த வரலாற்றை மிக அற்புதமாக தமிழ் திருமொழிகள், அதாவது வேதம் என்பது எழுதா கிளவி, எழுதப்படாதது. ஆனால் திருமுறை என்பது எழுதுமறை. எழுதுமறை என்றால் எழுதி படிக்கலாம், வேதத்திற்கு நிகரானது. அந்த எழுதுமறையிலே சொல்லப்பட்ட இந்த வரலாற்றினுடைய சாரம் சில பாடல்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் கங்கையை சூடிய காரணத்தினாலே தானே கோபித்துக் கொண்டார் சிவபெருமான். அதாவது மன்னிக்க வேண்டும், பார்வதி தேவி கங்கையை சிவன் சூடிக்கொண்டார் என்ற காரணத்தினாலே தானே கோபித்துக் கொண்டார் பார்வதி. அதனால் அந்த வரலாற்றை விளக்கக்கூடிய பாடல் வருமாறு: சூடினார் கங்கையாளை சூடிய துடனி கேட்டு அங்கு கூடினாள் நங்கையாளும் ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம் பாடிய பாணியாலே ஆடினார் கெடிலவேலி அதிகை விரட்ட நீரே. இந்த பாடலுடைய பொருள் வெளிப்படை. சூடினார் கங்கையாளை, சிவபெருமான் கங்கையை சூடிக்கொண்டார். சூடிய துணி கேட்டு, அந்த ஓசை கேட்டு, செய்தி கேட்டு ஊடினாள் நங்கையாளும், அம்மை கோபம் கொள்கிறாள். அந்த ஊடலை ஒழிக்கணும், உலகம் எல்லாம் இயங்க வேண்டும், நாம் எல்லாம் வாழ வேண்டும், நமக்கு விமோச்சனம் பிறக்க வேண்டும், இல்லை என்றால் நமக்கு வாழ்வே இல்லை, உலகம் இயங்காவிட்டால் எந்த காரியமும் நிகழாது. அந்த ஊடலை ஒழிக்க வேண்டி சிவனார் தாம் திருவாய் முடிந்து அருளி செய்த சாமவேதம், 4 வேதங்களிலே ஒன்றான 7 ஸ்வரங்களை கொண்ட சாமவேதத்தை பாடினார் சாமவேதம் பாடிய பாணியாலே ஆடினார். அது மட்டுமல்ல, ஆடவும் செய்கிறார். கெடிலவேலி அதிகை விரட்ட நீரே என்பது இந்த பாடல். அப்போது தெள்ள தெளிவாக பார்வதி தேவி சிவனிடத்திலே ஏன் கோபம் கொண்டாள் என்ற வரலாறு இந்த பாடல் மூலமாக தெரிகின்றது. சரி, பகீரதன் தவம் புரிந்த வரலாறும் தேவாரத்திலே காணலாம். அந்த பாடல்: அஞ்சையும் அடக்கி 5 புலன்களையும் அடக்கி ஆற்றல் உடையனாய், அதனால் நமக்கு பெறுவது ஆற்றல். 5 புலன்கள் அதன் வசன்பட்டு இருக்காமல் அதை நாம் செலுத்தும் வண்ணம் இருந்தோமையானால்
5 புலன்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். சிவனை நாம் வழிபடுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆற்றல் உடையனாய் அநேக காலம், பல காலம் தவம் புரிந்தான் பகீரதன். வஞ்சமில் தவத்துள் நின்று, கள்ளமில்லாத தவம். அது என்ன கள்ளமில்லாத தவம்? சிவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அத்துவித தொடர்பு. இறைவனிடம் நாம் இரண்டரை கலக்க வேண்டும். சிவன் நமக்கு எஜமான், நாம் அவனுக்கு அடிமை. அந்த ஒரு தொடர்பிலே இறைவனிடத்திலே நாம் அன்பு காட்ட வேண்டும். அதான் வஞ்சமில் தவத்துள் நின்று மன்னிய பகீரதற்கு, பொருந்திய பகீரதற்கு வெஞ்சின முகங்களாகி விசையொடு பாயும் கங்கை, வேகமாக பாய்கின்ற கங்கையை, விசையொடு பாயும் கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னறி செல்வனாரே என்பது பாடல். எனவே இந்த ஊழல் புராணத்தினுடைய சாரத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். சிவபெருமான் கங்கையை சூடிய காரணத்தினால் பார்வதி கோபம் கொள்ள, நாமெல்லாம் வீடு பெற வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் கங்கையை சூடிக்கொண்டார். அது சாமவேதம் பாடி அம்மைக்கு புரிய வைத்தார் இறைவர். நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானும் விரும்பி கேட்கக்கூடிய அந்த தமிழ் திருமுறைகளிலே அவர் காதால் கேட்டு ஊதியமாக பெற்று நாமெல்லாம் உயிர் பெறும் வண்ணம் இந்த ஊழல் தீர்ந்ததாக இந்த வரலாறு செல்கின்றது. இந்த ஊழல் தீரும் சம்பவம் இறைவனுடைய ஆலயத்திலே கொடி கம்பத்திலே சிவபெருமான் நிற்க, பார்வதி தேவி கோச்சங்க சோழநாயனார் சன்னதியிலே நிற்க கோபித்துக் கொள்ள, சுந்தரர் என்பவர் சிவனுடைய இன்னொரு அம்சம். சிவபெருமானுடைய மறு உருவமே ஆளாள சுந்தரர். சிவபெருமான் தான் பாடிய சாமவேதத்தை தமிழ் திருமுறைகளை கேட்பதற்காக தன்னுடைய பிம்பத்திலே தோன்றிய ஆளாள சுந்தரரை பணித்து அவர் திருவாய் மொழிந்தருளி செய்த அந்த திருப்பதிகங்கள் வாயிலாக அம்மைக்கும் அப்பனுக்கும் இடத்திலே இருக்கின்ற ஊழலை தீர்த்து கொண்டார் என்றால் நாம் எல்லாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாடல்களை கேட்டு அம்மை ஊழல் தீர்ந்து சிவனுடன் சேர்ந்து மாதுருவாகராக சக்தியும் சிவமுமாக இருக்கக்கூடிய காட்சியை கண்டுகளிக்கலாம். இந்த காட்சியை பார்ப்போர் அனைவருக்கும் வாழ்விலே நலமும் வளமும் உண்டாகும், பேரின்பம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி, இதுவே ஊழல் புராணத்தினுடைய சாரம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதகே. சிவனே போற்றி, இல்லை மன்றினுள் ஆடி போற்றி.
கரந்த தித்தனை சிவனை செடும் தேனை தில்லையம்பலத்துள் நிறைந்தாடும் குத்தனை குருமாமணிதன்னை வார்த்தையங்கிய முனைமடமானை வைத்து வான்மிசை கங்கையைக் கரந்த தீர்த்தனை சிவனை செடும் தேனை தில்லையம்பலத்துள் நிறைந்தாடும் புத்தனை குருமாமணிதன்னை கோலக்காவினில் கண்டு கொண்டேனே. ஆயினும் அங்கே வந்து என் மனத்தேராய் சங்கை ஒன்றும் இன்றியே தலைநாள் கடைநாள் ஒக்கவே கங்கை தரைமேல் கரந்தானே கனைமான் மறியும் கடல் மழுவும் தங்கூத்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பிழைத்த பிழை ஒன்று அறியேன் நான் பிழையைத் தீர பணியாயே மழைக்கண்ணல்லார் குடைந்தாட மலையும் நிலனும் கொள்ளாமை கடைக்குள் கலகம் கலந்து எங்கும் கடனி மண்டி கையேறி அழைக்கூத்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மலம் தாங்கிட பாசப்பிறப்பருக்கி துறை கங்கை தலம் தாங்கிய முடிகான் அமர்ந்த இடமா திருத்துடியல் நிலம் தாங்கிய மலரால் கொடும் புகையால் நினைந்து ஏத்தும் தலம் தாங்கிய புகழாம் மிகுதவமாம் சதுராமே திங்கள் தங்கு சடையின் மேல் ஓர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாளே வாழ்கிறவாள் கணபதியே வயிறுத்தாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியாளை ஓர் கோல் தட்டியாளாய் உங்களுக்கு ஆட்சிய மாட்டோர் பொனகாந்தன் தடி உள்ளீரே கூறு நடை குழிகள் பகுமாயன பேவுகந்தாட நின்று ஓரிகிட வேறுபட குடகத்தில்லை அம்பலவாளன் நின்று ஆடல் விரும்புவிடம் ஏறு விடை கொடியம் பெருமான் இமையோர் பெருமான் உமையாய் கணவன் ஆறு சடைக்குடை அப்பனிடம் கலி கச்சி அநேகதங்காவதமே கலி கச்சி அநேகதங்காவதமே அந்தனக்கு கொடிவுகள் ஆண்டினருக்கு அறம் புரிந்து பார்த்தனுக்கு என்று பாசுபதம் கொடுத்து அருளினாய் பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்து இடியும் புனர்கங்கை நங்கையானை நின் சடைமிசை கறந்த தீர்த்தனே நிந்தன் திருவடி அடைந்தேன் செடும் பொழில் திருக்குன்கூர் உள்ளானே பூவில் வாசத்தை பொன்னினை மணியை புவி காற்றினை புனலனல் வெளியை சேவின் மேல் வரும் செல்வனை சிவனை
தேனை காவியம் கண்ணி பங்கனை கங்கை சடையனை காமரத்து இசைப்பாட நாவிலூரும் நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கிறே மங்கையோ கூறமந்து ஏறுகந்தேரி மாறனார் திரிபுரம் நீரழற்று அங்கையான் கடலடி அன்றிமற்று அறியான் அடியவர்க்கு அடியவன் தொடுவனாரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேலிக்குடியுளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுது தன் நாவின் மேற்கொள்வார் தவநெறி சென்று அமருலகு ஆழ்பவனே. शम्बरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु जुष्टां दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुदरसिदरसे नमः ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ मंत्रकृतो मंत्रपतिभ्यो मामाकृषयो मंत्रकृतो मंत्रपतयः परा दुर्माहमृषी मंत्रकृतो मंत्रपती परागां वैश्वदेवी वाचमुद्यासकुं शिवामतस्तां दुष्टां देवेभ्यः शर्म मे यौ शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगते शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यशो वदिष्ये तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्मात् अहमिदं वस्तरणमुपस्तरणं मे प्रजानीवशूनां भूयादुपस्तरणमहं प्रजानीवशूनां भूयासन् शन्नो पातः पवतां मातरिष्वा
शन्नस्तपतु सूर्यः अहानिशम्भवन्तु नः शकुम्रात्रिप्रतिधीयताम् शमुषानोऽप्युच्छतु शमादित्य उदेतु नः शिवा नः सन्तमा भव सुमृडीका सरस्वती माते व्योमसन्दृशी इडाजीवास्तु शिवास्तु मध्वास्तु मन्दो भूयास्त मा वास्तोत्युस्पह्यवास्तु सभूय योऽस्मान् वेष्टियं च भजन् विश्वः पृथिवी शान्ता साक्षिणा शान्ता सा मे शान्ताश्चगुं शमयतु अन्तरिक्षगुं शान्तं तद्वायुना शान्तं तन्मे शान्तगुं शुचगुं शमयतु यौ शान्ता सादित्येन शान्ता सा मे शान्ताश्चगुं शमयतु पृथिवी शान्तिरन्तरिक्षगुं शान्तिर्द्यौ शान्तिर्दिशः शान्तिरवान्तरदिशा शान्तिरग्निः शान्तिर्वायुः शान्तिरादित्य शान्तिश्चन्द्रमाः शान्तिर्नक्षत्राणि शान्तिरापः शान्तिरोषधयः शान्तिर्वनस्पतयः शान्तिर्गौः शान्तिरजा शान्तिरश्वः शान्तिर्पुरुषः शान्तिर्ब्रह्म शान्तिर्ब्राह्मणः शान्तिः शान्तिरेव शान्तिः शान्तिर्मे अस्तु शान्तिः कजाहगुं शान्त्या सर्वशान्त्या मह्यं विपदेतु दुष्पदे च शान्तिं करोमि शान्तिर्मे अस्तु शान्तिः एतत् सामगायन्नास्ते भूहा भूहा भू अहमन्नमहमन्नमहमन्नम् अहमन्नादो ओहमन्नादो ओहमन्नादः अहग्निश्लो ककृतः कृष्णो ककृतः कृष्णो ककृते अहमस्मि प्रथमचारुता स्यात् पूर्वं देवेभ्यो अमृतस्य नाम भायि यो मा ददाति स हि देव मा माहा अहमन्नमन्नमदन्तमा अहं विश्वं भुवनमभ्यभवां सुवर्णज्योतिः एवं वेदान् इत्युपनिषते सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः 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 ॐ शान्तिः 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 ॐ शान्तिः 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 ॐ वाचे याचोदिताया चानुदिता तस्मै वाचे नमो नमो वाचे नमो वाचस्पतये नमः ऋषिभ्यो मन्त्रकृभ्यो मन्त्रपदभ्यः मामामृषयो मन्त्रकृतो मन्त्रपदः परादुर्माहमृषीन् मन्त्रकृतो मन्त्रपदी परादां वैश्वदेवीं वाचमुद्यासं शिवामतस्तां दुष्टां देवेभ्यः शर्म मे द्यौः शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगते विद्युत्तामसमप्रभां मृगवति स्कन्धस्थितां भीषणां कन्याभिः करवालखेटविसिदध्वस्ताभिरासेवितां हस्तैश्चक्रगदाशिशिवां चापं गुणं तर्जनीं बिभ्राणामनलात्मिकां शशिधरां दुर्गां त्रिनेत्रां भजे सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः 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 ॐ शान्तिः 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 ॐ शान्तिः 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 ॐ Hey.